ஆந்திர மாநிலம் நந்தியாலா மாவட்டத்தில் ஆண் நண்பருடனான தொடர்புக்கு தடையாக இருந்த கணவனை கொலை செய்துள்ளார் மனைவி. கொலை செய்து உடலை சாக்கு மூட்டையில் கட்டி பெட்ரோல் ஊற்றி எரித்துள்ளனர். அடுத்தடுத்த அதிர்ச்சி சம்பவங்களின் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் நந்தியாலா மாவட்டம் கைப்பா அருகே தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் ஆண் உடல் ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. நந்திவர்க்கம் காவல் நிலைய போலீசார் விரைந்து சென்று அந்த உடலை மீட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். யாரோ ஒரு நபரை கொலை செய்து உடலை இங்கு கொண்டு வந்து சாக்குப்பையில் சுற்றி பெட்ரோல் ஊற்றி எரித்து இருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. போலீசார் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்ட நபர் டோன் நகரை சேர்ந்த வில்சன் என்பது தெரிய வந்தது. வில்சனின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் அவரை கொலை செய்தது யார் என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வில்சன் மனைவி மேரி மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. 11 ஆண்டுகளுக்கு முன்பாக வில்சன், மேரி ஆகியோரின் திருமணம் நடைபெற்ற நிலையில் அவர்களுக்கு 10 வயதில் மகன், 4 வயதில் மகள் ஆகியோர் உள்ளனர். தனியார் நிறுவனத்தில் வேலை செய்த மேரிக்கு அங்கு வேலை செய்யக்கூடிய நந்தியாலாவை சேர்ந்த மது என்பவர் அறிமுகம் ஏற்பட்டு அந்த அறிமுகம் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. அதனை அறிந்த வில்சன் தன்னுடைய மனைவியை கண்டித்திருக்கிறார். இது தொடர்பாக 2 பேருக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக தினமும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மேரி கணவர் வில்சனை கொலை செய்ய தன்னுடைய காதலன் மதுவுடன் சேர்ந்து திட்டம் போட்டிருக்கிறார். இந்த கொலை திட்டத்தின்படி மது தன்னுடைய நண்பர்கள் ரஃபி, அசோக் ஆகியோருடன் திட்டம் போட்டு வில்சனை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார். சம்பவத்தன்று வில்சனை ரஃபி, அசோக் ஆகியோர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வரவழைத்துள்ளனர். பிறகு அனைவரும் சேர்ந்து மது அருந்தி உள்ளனர். அளவுக்கு அதிகமாக மது குடித்த வில்சன் போதையில் தள்ளாடிய நிலையில் அவருடைய கழுத்தில் பெல்ட்டை போட்டு இறுக்கி கொலை செய்துள்ளனர். பிறகு அவருடைய உடலை ஒரு சாக்குப்பையில் போட்டு மூட்டையாக கட்டி ஆட்டோ மூலமாக கைப்பா பகுதிக்கு கொண்டு சென்றனர். அங்கு ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வில்சனின் உடல் இருந்த மூட்டையை போட்டு பெட்ரோல் ஊற்றி எரித்திருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலை செய்து உடலை எரித்துவிட்டு வில்சன், ரஃபி, அசோக் ஆகியோர் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். இந்நிலையில் வில்சனின் மனைவி மேரியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அனைத்து உண்மைகளும் தெரியவர அனைவரும் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். அதைத் தொடர்ந்து மேரி, வில்சன், ரஃபி, அசோக் ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.